நாளுக்கு நாள் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் திருச்செந்தூர். அலைகடல் என பெருகும் மக்கள் கூட்டம் என்று திருச்செந்தூரை பற்றி வர்ணிக்கிறார்கள். பல வருடங்களுக்கு முன்பெல்லாம் விசேஷ நாட்களிலும் விடுமுறை நாட்களிலும் கூட்டம் அலைமோதும். சில வருடங்களாக எப்போது சென்றாலும் திருவிழா கூட்டம்தான் திருச்செந்தூரில். அதற்கு 2 காரணம் சொல்லப்படுகிறது. திருச்செந்தூர் முருகனின் புகழ் உலகமெல்லாம் பரவ, குறிப்பாக சூரபத்மனை வென்ற சுப்பிரமணியன் சுனாமியை வென்ற பின் அவர் புகழ் உலகமெல்லாம் பரவுகின்றதாக சொல்லப்படுகிறது. 2004 டிசம்பர் 26 சுனாமி எனும் ஆழி பேரலை தமிழகத்தின் கரையோரங்களில் உள்ள நகரம், கிராமம் என பார்க்காமல் பல உயிர்களை பலி வாங்கியது. பெரும்பாலும் கோவில்களில் எந்த பாதிப்பும் இல்லை. அதிலும் குறிப்பாக கடல் மட்டத்தை விட மிகவும் தாழ்வாக, கடலுக்கு மிக அருகில் உள்ள திருச்செந்தூரில் எந்தவித பாதிப்பும் இல்லை. திருச்செந்தூரில் கடல் 200 மீட்டருக்கு மேல் உள்வாங்கி தன்னுடைய ஆழி பேரலைகளை முருகனுக்கு முன் காட்ட முடியாமல் அடங்கிய பிள்ளை போல் கடல் தன்னுடைய பழைய நிலைக்கு திரும்பியதுதான் காரணம். அதற்கு காரணமாக திருப்புகழில் கூறப்படும் வரலாறு. சூரபத்மன் மலை போன்ற மாமரமாக கடலுக்கடியில் மறைகிறான். அப்போது முருகப்பெருமான் கடல் நீரும் பயந்து பதுங்கி ஓடும்படியாக வடிவேலை எறிந்து மாமரமாக இருக்கக்கூடிய சூரனை 2 கூறாக்கி ஒன்று சேவலாகவும் மற்றொன்று மயிலாகவும் மாற்றுகிறார். அப்போது பயந்து ஒடுங்கிய கடல் இன்றும் முருகனின் வடிவேலுக்கு பயந்து பதுங்கி நிற்கின்றன என்று கூறப்படுகிறது. கடலை விட கோவில் தாழ்வாக மூழ்கடிக்கும் சாத்தியக்கூறுகள் இருந்தும் கடல் அலைகள் முருகனிடம் நெருங்க முடியவில்லை. திருச்செந்தூர் தாண்டிய பிற பகுதிகளில் கூட சுனாமி நீர் புகுந்தது குறிப்பிடத்தக்கது. 2வது காரணமாக பௌர்ணமி ஒளியை குறிப்பிடலாம். நமது முன்னோர்கள் ஏன் பௌர்ணமி பூஜை முறையை ஏற்படுத்தி வைத்துள்ளனர் என்ற அறிவியல் உண்மை மக்களுக்கு தெரிந்திருந்ததாலும் அதனுடைய சக்தி புரிந்திருந்ததாலும் மக்கள் இந்த பௌர்ணமி தினத்தை கொண்டாடுகிறார்கள். பௌர்ணமி அன்று சந்திரனின் ஒளியில் பல அதி அற்புதமான காந்த சக்திகள் இருக்கும். அது நம் உடலில் படும்போது மனதும் அறிவும் தெளிவடையும். அதனால் மனச்சோர்வு நீங்கி புத்துணர்வு ஏற்பட்டு வாழ்க்கையில் செய்ய வேண்டிய செயல்களை மிகச் சிறப்பாக செய்ய முடியும். முருகனின் அருள் நிறைந்த திருச்செந்தூரிலே அலைகடல் இன்றும் அடங்கும் ஆற்றல் கொண்ட வடிவேலனின் வேல் சக்தி ஒளிரக்கூடிய கடற்கரையிலே பௌர்ணமி நிலவின் ஒளி வெள்ளத்தில் ஒருவர் இருந்தால் அவருக்கு தான் எத்தனை ஆயிரம் நன்மைகள் கிடைக்கும். இதனை அனுபவிக்கதான் மக்கள் கூட்டம் கூட்டமாக வருகின்றனர். முருகனின் அருள் பெற்று வாழ்வில் முன்னேற்றம் அடைந்து முருகனுக்கு காணிக்கையாக பணமும் தங்க நகைகளும் உண்டியலில் போடுகின்றனர். அதிலும் சுப்பிரமணியனுக்கு 70 லட்சம் மதிப்பிலான தங்க காசு மாலையை ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பக்தர் ஒருவர் காணிக்கை செலுத்தியிருக்கிறார். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் முருகனின் கருவறை ஆற்றல் பற்றி பார்க்கலாம். நன்றி. சிவாய நம.